ஓகே, ஒரு 50வது படம் பொதுவாகவே நிறைய ஹீரோக்களுக்கு ஃப்ளாப்பாக தான் இருக்குது. 1-2 பேருக்கு தான் அது ஹிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஜித்துக்குலாம் அவ்வளோ ப்ரோ. ஸோ தனுஷ் தளபதி தான் இருக்குது. தனுஷுக்கு மிஸ் ஆகாது ப்ரோ. எப்படி இருந்தாலும் அவரே பண்ணுறாரு. ராயனுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ? ராயன் ஏஆரோட மியூசிக்கோசரமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. அது இல்லாமல் தனுஷோட டைரக்ஷன் அண்டு தனுஷோட ஆக்டிங்க்கோசரம், அதில் எஸ்ஜே சூர்யா அது செல்வராகனோட வாய்ஸ் ஓவர் இருந்துச்சு ட்ரைலரில், அதே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அண்ட் மியூசிக் தான் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மியூசிக். அது இல்லாமல் D50 வேறு அவரோட இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரோட டைரக்ஷன் பயங்கரமாக இருக்குன்னு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, ஓனாயின்னு ஒரு வார்த்தையை செல்வராகவன் சொல்கிறாரு. யாரை இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ? ஓனான்றது மேபி கண்டிப்பாக வந்து எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ. ஏன்னா அவரை தான் அதில் பாயிண்ட் பண்ணி அவரை தான் காட்டியிருக்காங்க. அதனால் எஸ்ஜே சூர்யா தான் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து வித்தியாசமான கெட்டப்போ மொட்டை போட்டு ஒரு கறி கடையில் வேலை பார்க்குறது, இது எப்படி ஒரு ஹாலிவுட் லுக்கில் இருக்கா இல்லை புதுசாக ஏதாவது? இல்லை ப்ரோ, இது வந்து மொட்டை போட்டுன்னுறது இந்த இப்போ வர கமர்ஷியல் சினிமாவுக்கு அது புதுசு தான் ப்ரோ. அந்த சீனு இப்போ வர கமர்ஷியல் சினிமாவுக்கு அது புதுசு ப்ரோ. ஆனால் நிறைய கமர்ஷியல் சினிமா பழசில் வந்திருக்கு. ஆனால் இப்போ வர கமர்ஷியல் சினிமாவுக்கு அது புதுசு தான் ப்ரோ. அந்த சீன் வந்து புதுசு தான் தனுஷ். அதனால நான் ஓகே, பொதுவாக வந்து தனுஷ் வந்து தன்னை ஒரு டைரக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பவர் பண்ணி கொடுத்தார். அட் சேம் டைம் தன்னோட ஒரு நடிகராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் காலத்தில் இறங்கும்போது எப்படி இருக்குது ப்ரோ? இது கொஞ்சம் படம் பார்க்குறதே கொஞ்சம் ராவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. ஏ கண்டென்ட் வேறு. ஐ திங்க் மேக்ஸிமம் எல்லாம் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறோம். ஓகே, இந்த அட் த சேம் டயத்தில் டெட்பூல் வூல்வரின் படம் ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ஹாலிவுட்டை விட்டுரு ப்ரோ. ஆனால் நம்மளுக்கு மெயின் நான் தனுஷ் ஃபேன், அதனால் ராயன் தான் எனக்கு. பட் அதுக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வூல்வரின்லாம் வந்து 90ஸ்லேருந்து இருக்கிறாப்புல. ஆமாம் ப்ரோ. டெட்பூல் பயங்கர ஃபன்னான ஒரு கேரக்டர். ஸோ 2 பேர் இறங்கும்போது ட்ரெயிலர் நம்ம பார்த்துட்டு ஒரு ட்ரெண்டில் போயிட்டு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த கிளாஷ்? இது கிளாஷே இல்லை ப்ரோ. இது தனி வேறு செக்ஷன், அது வேறு. அதனால் இது கிளாஷ் மாதிரிலாம் பார்க்க முடியாது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2 ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ப்ரோமோ பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தனுஷோட டைரக்ஷன். ஸோ என்ன புதுசாக பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ கூட பார்த்தோம். தனுஷ், ஏஆர் ரகுமான் அண்ட் ஒரு நியூ லிரிசிஸ்ட்டு அவர் ஒரு கானா சாங் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காருன்னு நியூஸ் பார்த்தேன். ஸோ அவர் என்ன மாதிரி அந்த சாங்ஸ் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, ஃப்யூச்சரில் அவர் என்ன மாதிரி என்ன எழுத போகிறாருங்கிறோ அந்த சாங்ஸை கேட்குறதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கும். ரெண்டாவது லுக்கும் சூப்பராக இருக்குது தனுஷோடது. மோர் எக்ஸைட்டட் டு வாட்ச். தேங்க்யூ. செல்வராகவன் படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, எப்படி கேட்கும்போது? இப்போ செல்வராகவனாவே எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும். செல்வராகவனாவே அவர் எப்போவுமே அவரோட எக்ஸ்பெக்டேஷனும் சரி, அவரோட ப்ரொடக்ஷன், அவரோட டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ காமன் கம்போஸாக இருக்கும். ஸோ அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருன்னா அது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கன், நடிப்பு அசன் தனுஷ், 2 பேரோட காம்போ எப்படி இருக்கும் தேட்டரில்? லாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது? எஸ்ஜே சூர்யா வந்து இப்போது ரீசெண்டாக சொல்ல போனோன்னா ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹீரோ அவர். இன்ஃபேக்ட் அவரோட குஷி படத்துக்கும் வாலி படத்துக்குமே நம்ம வந்து எல்லாருமே 90s 80s கிட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவ்வளோ இருக்குது அவருக்கு. ஸோ அவருக்குள்ளே இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்காங்கிறதே ஒரு பெரிய நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நாட் ஓன்லி திஸ் மூவி, எல்லா மூவிலையுமே அவர் இப்போ சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த காம்போவில் இப்போ தனுஷோட சூர்யாவோட காம்போவில் எஸ்ஜே சூர்யா காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறது இன்னும் எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ திங்க் நல்லா தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறோம். ஓகே, தனுஷ் வந்து தன்னோட ஒரு நடிகராக ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஒரு டைரக்டராகவும் பவர் பண்ணியில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தன்னைத்தானே இன்வால்வ் பண்ணி ஒரு 50th மூவி நடிக்கிறார். அப்போ இது எப்படி இருக்க போகும்? தனுஷ் வந்து நீங்கள் துள்ளுவதெழுமையிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி இருந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார், என்னென்னலாம் ஹர்டில்ஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ ஒரு நடிகராக எந்த அளவுக்கு சிறப்பாக இப்போ பண்ணியிருக்காரு. அப்போது இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு நம்ம பார்த்த காலத்துலேருந்து இப்போ இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு அப்படின்னு அளவுக்கு நம்ம வந்து தனுஷை பார்க்குறோம். ஸோ அவர் டைரக்ஷன்லேருந்து இப்போ ஆக்டிங்லேருந்து டைரக்ஷன் போயிருக்காரு அப்படின்னா இதுலேயும் ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக அவர் வந்து கண்டிப்பாக ஆக்டிங் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருப்பார். ரகுமான் மியூசிக் ஏஆர்ஆர்னாவே ஸ்பெஷல் தான். ஸோ ஆஸ்கார் வின்னர். ஸோ அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே வேணாம். ரகுமானோடதில் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஏஆர்ஆர். ஸோ கேட்டேன், நல்லா இருக்குது. ஸோ எக்ஸைட்டட். இன்னும் 2-3 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. டிக்கெட் வாங்கிட்டீங்களா? வாங்குகிற ஐடியா இருக்கா?
இல்லை டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ நாட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, பட் அந்த அன்னைக்கு நைட் ஷோ புக் பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். ஃபேமிலி டிக்கெட்டாக புக் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படத்தோட பெரிய படம் எதுவுமே வரல. ஆனால் ஒரு இங்கிலீஷ் படம் வருது, டெட்பூல் வொல்வரின். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இதோட? இல்லை இட்ஸ் லைக் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இண்டியன் 2 ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி தான். இப்போ அது காம்படிட்டிவாக ஒரு படம் ஈக்குவலண்ட் ஹீரோவோட ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா தமிழ் பீப்புள் வந்து வில் கிவ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு தனுஷ் டு வாட்ச் தட் மூவி. ஸோ அதுக்கப்புறம் மேபி இட்ஸ் ஆல் சென்னை ஸ்பெசிஃபிக்லி சென்னை ஒரு ஏ சென்டரில் போத் மூவிஸ் வில் கெட் அ குட் ஸ்கோப். பி சென்டர் சி சென்டரில் கூட இங்கிலீஷ் மூவி அவ்வளோவா போக மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் நீ 2 மூவிக்குமே நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எக்ஸ்மன் வொல்வரின் வந்து 90s வந்துருக்காங்க. எக்ஸ்மன் ஆமாம். ஸோ அவர் வந்து டெட்பூலோட இணைஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட 90ஸ்க்கான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. நம்ம அவெஞ்சர் படத்துலேயே எக்ஸ்மனை நிறைய எதிர்பார்த்தாங்க, அவங்க போடலை. பட் மார்வல் டீம் இப்போ இவரை இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க போகுது. இல்லை மார்வல் ஸ்டூடியோஸோட மூவிஸ் எப்பயுமே அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ அவர் வந்து இப்போது ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் வந்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட ஆக்ஷனோ ப்ளஸ் அவரோட சீக்வன்ஸஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தேட். சொல்லுங்கள் ராயலுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்குது ப்ரோ. ஸோ ஒரு மாதிரி ஹைப்பாக இருக்குது, எப்படி வரப்போகுதுன்னு பட் தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், ரிலீஸ் ஆனவனே பார்க்கணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். தனுஷோட 50வது படம் மேபி நல்லா இருந்தால் அவருக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லா ஆடியன்ஸ் மாதிரி எல்லோரும் மாதிரியும் வெயிட்டிங், அவ்வளோதான். ஆல்ரெடி அவர் ஒரு நல்ல ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல டைரக்டரும் பவர் பாண்டியில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னோட 50th மூவிக்கு என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் ப்ரூவ் பண்ண வர மறுபடியும் தன்னை ஒரு நல்ல டைரக்டர் ப்ரூவ் பண்ணுறது மேபி சான்ஸ் இருக்குது ப்ரோ. ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திருச்சிற்றம்பலத்துக்கு ஒரு மாதிரி டார்க்கஸ்ட் சைடுன்னு சொன்னாப்புல. ஸோ அது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி வரும் என்ன ஏதுன்ட்டு. நம்ம ஒரு இடத்து போய் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். நான் இப்போ சும்மா சொல்லிடுவேன் இந்த இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்ன நம்பிட்டு போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மேபி இருக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். பொறுமையாக இருக்கிறதுல நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு 2-3 டேஸில் படம் ரிலீஸ் ஆக போகுது. டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லை எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க? அப்படி இல்லை ப்ரோ, டிக்கெட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பட்ஜெட்டு தான் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ இல்லைனா சண்டே ஷோ தான் ப்ரோ புக் பண்ணணும். கம்மிங் சண்டே அந்த ஷோ புக் பண்ணி பார்க்குறதா பட் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது? ஆமாம் இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, இந்த படத்தில் வந்து ரஹ்மான் மியூசிக் தான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் ப்ரோ. அவர் எப்போவுமே இதுதான். அவரை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பட் ஆனால் அவர் இது நல்லா தான் இருக்குது. அந்த அவர் ஒரு இது பாட்டு பேர் உசூரே அந்த இதில் அந்த இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தேட்டரில் அந்த பிஜிஎம்மோட இப்படி நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. இது இன்னொரு விஷயம், இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு டெட்பூல் வொல்வரின் படம் ரிலீஸ் ஆகும். எப்படி பார்க்குறேன்? இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது ப்ரோ. கோவப்படாதீங்க, எனக்கு இதுக்கு பதில் தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதுவும் அதோட டெய்லருமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அதை குறை சொல்ல முடியல. அதுவும் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்ல முடியாது. டெட்பூலுக்கும் வொல்வரினுக்கும் ஃபேன்ஸ், அதுவும் வொல்வரின்லாம் இப்போ 90ஸ்லேருந்தே அவர் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதும் பயங்கர பூஸ்ட் பண்ணுறது. நம்ம நிறையா அவெஞ்சர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏமாற்றிட்டாங்க. ஸோ இதில் வரப்போது எப்படி இருக்க போகுது? நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, தமிழ்நாட்டில் அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது அதிசயம்தான். அவருக்கு பாலாபிஷேகம்லாம் ஒரு ரீல்ஸில் பார்த்தா அவருக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அது வந்து எப்படி சொல்ல, ஒரு ஆடியன்ஸாக இருக்க பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும். ஆனால் படம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நல்லா இருக்கும் என்ன இதுன்ட்டு. ஓகே, 2 படம் சேம் டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? யார் எந்த படத்துக்கு அதிகமான ஃபேன்ஸ் வாய்ப்பு? 50-50 தான் ப்ரோ, 50-50 ரெண்டாருமே ஆடியன்ஸ். ஆமாம் ரைட். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஆடியன்ஸ் இருக்குது ப்ரோ. டெட்பூல் வொல்வரினுக்கு ஆடியன்ஸ் இருக்குது ப்ரோ. தனுஷ்க்கு 50வது படம் நல்லா தரமாக தான் திருப்பார். டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட் எடுக்கணும் ப்ரோ. எடுக்கணும். ஓகே, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? அதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த மாதிரி இருந்தால் இல்லைனா ஈவினிங் ஷோ தான். செலிப்ரேஷன் செலிப்ரேட் பயங்கரமாக தான் ப்ரோ பண்ணுவோம். அதெல்லாம் செலிப்ரேஷன் எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அதான் தரமாக தான் பண்ண வேண்டியது தான் ஏதாச்சும். ஓகே, ஒரு 50வது படம் பொதுவாகவே நிறைய ஹீரோக்களுக்கு ஃப்ளாப்பாக தான் இருக்குது. 1-2 பேருக்கு தான் அது கிட்டே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஜித்துக்கு, அஜித்துக்குலாம் அவ்வளோ ப்ரோ. ஸோ தளபதி தான் இருக்குது. தனுஷுக்கு மிஸ் ஆகாது ப்ரோ. எப்படி இருந்தாலும் அவரே பண்ணுறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் நல்லா மஜாவாக தான் பண்ணுவார். எஸ்.ஜே. சூர்யா அவர் நடிக்கிறார், எப்படி பார்க்குறீங்க?
அது பயங்கரமாக தான் ப்ரோ இருக்கும். பயங்கரமான ஆக்டர் அவர், நல்லா தான் வச்சுருப்பார். செல்வராகவன் எல்லாம் கெட்டப்பு புதுசாக தான் ப்ரோ இருக்குது, இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்ல. செல்வராகவன் உள்ள இருக்கிறாரு. அதான் கேரக்டர் நல்லா தான் செட் பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும். இந்த படத்தை வந்து ஓனாயின்னு ஒரு சொல்கிறாரு, யாராக இருக்கும் ஓனாய்? தான் எஸ்ஜே சூர்யா தான் டைலாக் வரும்போதே அவரை தான் காட்டுறாங்க. மியூசிக்கில் மியூசிக் மஜாவாக தான் ப்ரோ இருக்குது. உசிரே வந்தால் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். தேங்க்யூ. சரி தேங்க்யூ. சேனல் பேர் என்ன ப்ரோ?